கம்பன் நாவில் குடியிருந்து கலைமகள் என்று பெயரெடுத்து உலகளவில் உயர்வு பெற்று செம்மாந்து நிற்கும் செந்தமிழை வணங்கி தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக உவே சுவாமிநாத ஐயரின் தமிழ் தொண்டு பற்றி பார்க்கலாம் வாருங்கள். ஒரு சமூகம் தம் முன்னோர்கள் வரலாற்றை, கலாச்சாரத்தை, வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள துணை நிற்பது முற்கால இலக்கியங்கள். அந்த வகையில் தமிழ்ச் சமூகத்தின் பழங்கால வரலாற்றை பிற்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வழிவகுத்து தந்தவர் உவே சுவாமிநாத ஐயர். தமிழ்மொழி செம்மொழிக்கான தொன்மை, தனித்தன்மை, இலக்கிய இலக்கண வளம் போன்ற 11 தகுதிகள் உடையது என்று தமிழர்கள் உலக அரங்கில் பெருமிதத்துடன் கூற ஆதாரமே சங்க இலக்கியங்கள்தான். பல்லாயிரம் ஆண்டுகால நிகழ்வுகளின் தொகுப்பை தொகுத்த பல நூறு பேரின் கடின உழைப்பினால்தான் நாம் இன்று கையடக்க கைபேசியில் திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி மற்றும் சங்க இலக்கியங்களை படிக்க முடிகிறது. தமிழ் இலக்கியங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமாய் இருந்தவர்களுள் முதன்மையானவர் உவே சுவாமிநாத ஐயர். 1855 ஆண்டு பிப்ரவரி 19 கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள உத்தமதானபுரத்தில் பிறந்த சாமிநாதர் ஆரம்ப கல்வியை அங்கேயே கற்று தமிழை பழுதர கற்க தஞ்சைக்கு சென்றார். புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்று கும்பகோணம் அரசு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி பின்னர் சென்னை மாநிலக் கல்லூரியிலும் பணிபுரிந்தார். தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை ஓலைச்சுவடிகளை தேடி தேடி ஆய்வு செய்து பதிப்பித்து வெளியிட்டார். அரிசில் கிழார், நத்தாதனார் போன்ற 600க்கும் மேற்பட்ட ஆண்பார் புலவர்கள், கவியரசி, வெள்ளி வீதியார் போன்ற 60க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எழுதிய நூல்கள், ஆற்றுப்படை நூல்கள், புராண நூல்கள், சிற்றிலக்கியங்கள், அகத்தியம், தொல்காப்பியங்கள் அடங்கிய ஏராளமான ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து பகுத்து தொகுத்து பிழை திருத்தி அச்சிலேற்றி அழிவிலிருந்து காத்ததோடு பெருங்காப்பியங்கள், தொகை நூல்கள் என தொகுத்து அடுத்த தலைமுறைக்கும் தமிழின் தொன்மையையும் செழுமையையும் உலகறியச் செய்தார். போக்குவரத்து வசதியில்லாத காலத்தில் பல மைல்கள் நடந்தே சென்று தமிழ் இலக்கியங்களை சேகரித்து தமிழின் பெருமையை உணர்த்திய சாமிநாதர் தமிழ் வாழும் வரை நிலைத்து வாழ்வார். அற்புதமான எழுத்தாற்றல், நகைச்சுவை இலையோடும் ஆற்றலுக்கான பேச்சாற்றல் கொண்ட சாமிநாத ஐயருக்கு சென்னை பல்கலைக்கழகம் 1932 முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இவரது பேச்சை கேட்ட தேசப்பிதா காந்தியடிகள் இவரிடம் தமிழ் பயில ஆசைப்பட்டார் என்பதே அவரது பேச்சாற்றலுக்கு சான்று. தனது இறுதி மூச்சு வரையில் ஆங்காங்கே மறைந்து கிடந்த தமிழ்த்தாயின் ஒவ்வொரு அணிகலன்களையும் தேடி கண்டுபிடித்து புதுப்பித்து தமிழெண்ணையை அலங்கரித்த சாமிநாத ஐயரை தமிழறிஞர்கள் தமிழ் தாத்தா என போற்றினர். மகா மகோபாத்தியாயர், தட்சிண கலாநிதி ஆகிய பட்டங்களும் பெற்றார். இந்திய அரசு அவரை சிறப்பித்து தபால் தலை வெளியிட்டது. சென்னை பெசன்ட் நகரில் அவரது பெயரில் நூல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் பேசிய மொழி தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழியாகிய தமிழை எவராலும் அழிக்க முடியாதபடி பாதுகாத்து அளித்த தமிழ்த்தாத்தா மறைந்தாலும் தமிழ்கூறும் நல்லுலகில் வாழ்வாங்கு வாழ்ந்து வருகிறார். அவர் பிறந்த பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார் என்பது தமிழுக்கே பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்த்தாத்தா புகழ். நன்றி. உங்களுடன் லினா.